அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான துல்ஹஜ் மாதம், இஸ்லாமிய 12 மாதங்களில் 12வது மாதமாக திகழக்கூடிய துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டது. மற்ற மாதங்களுக்கு இருக்கின்ற சிறப்புகளை விட துல்ஹஜ் மாதத்திற்கு சற்று அதிகமான சிறப்புகள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மீது சத்தியம் விடுகின்றார். திருக்குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் 2வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வலயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக, அதாவது 10 நாட்கள் மீது சத்தியமாக. அந்த 10 நாட்கள் எது? துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 முதல் 10 வரையிலும் உள்ள நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தருவார்கள். இந்த 10 நாட்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பு? அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கின்ற அளவிற்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால், இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை தவிர மற்ற நாட்களை, மற்ற மாதங்களை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த துல்காதா மாதத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாசத்துல தொழுகிறோம், நோன்பு நோக்கலாம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்தை கொடுக்கலாம், அதே நேரத்துல உம்ரா செய்யலாம், ஆனா ஹஜ்ஜி செய்ய முடியாது. மற்ற அமல்கள் எல்லாம் செய்யலாம், ஆனால் ஹஜ்ஜிங்கிற அமலை துல்ஹஜ் மாதம் அல்லாத மற்ற மாதங்களிலே நிச்சயமாக செய்யவே முடியாது. துல்ஹஜ் மாதத்தில் கூட 10க்கு மேலால் உள்ள நாட்களிலே ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஏன்னா பிறை 8லேயே ஹஜ்ஜினுடைய கடமைகள் ஆரம்பமாகிவிடும். மினாவிற்கு செல்ல வேண்டும், 9லே அரஃபாவிலே தங்க வேண்டும். இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் தான் இருக்கிறது. அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கலாம். அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 முதல் 9 வரையிலும் 10வது அன்னைக்கு நோன்பு வச்சிடக்கூடாது. சில பேர் தப்பா நினைக்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் நோன்பு வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 10வது நாள் பெருநாள், அதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக், அந்த நாட்களில் நோன்பு வைப்பது கூடாது. அப்ப இந்த 9 நாட்கள் தாராளமாக நோன்பு வைக்கலாம். இந்த 10 நாட்கள்ல ஜகாத்தை கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். அப்ப எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் ஹஜ்ஜு உட்பட இந்த 10 நாட்கள், அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் தான் அமைந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் வலயாலின் அஷ்ரின், 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு கூறுகிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். புகாரியில 696வது செய்தியாக, 696வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன,
அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ரி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்யும் அமல்களையே, வணக்க வழிபாடுகளையே, நல்ல காரியங்களையே அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான். மற்ற நாட்கள்ல, மற்ற மாதங்கள்ல நாம செய்யக்கூடிய அமல்களையும் அல்லாஹ் விருப்பப்படுகின்றான், பிரியப்படுகின்றான். ஆனால் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், மற்ற மாதங்களிலே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதற்கும் இந்த 10 நாட்கள்ல ஒரு நாள்ல சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நாட்களிலே நோன்பு நோற்பதற்கும் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை 1 முதல் 9 வரையிலும் உள்ள நாட்களில் நோன்பு வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அதையும் விரும்புகின்றான். அதை விட துல்ஹஜ்ஜி மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அஹப்பு இலல்லாஹ், அஹப்புனா மிகவும் பிரியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவுமா அல்லாஹ் இந்த அமல்களை பிரியப்படுவான் என்று கேட்ட பொழுது, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்வதை விட அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா இந்த அமல்களை நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு துல்ஹஜ்ஜி பிறை பிறந்து விட்டது. திங்கள் மாலை செவ்வாய் இரவு துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை பிறந்து விட்டது. 1447 ஆண்டு துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய பிறை பிறந்து விட்டது. இப்ப குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குர்பானி கொடுப்பதற்கு யாரு நியத்து வைத்திருக்கிறாரோ அவர் மட்டும் இந்த துல்ஹஜ்ஜி பிறை பிறந்ததிலிருந்து அவருடைய பிராணி அறுவருகின்ற வரையிலும் முடி களையாமல், நகம் வெட்டாமல் இருப்பது நல்ல காரியம், விரும்பத்தக்க காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இப்ப நான் என் பேர்ல குர்பானி கொடுக்கிறேன்னா நான் மட்டும்தான் முடி வெட்டுவது கூடாது, நகம் களைவது கூடாது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்கள் தாராளமாக முடி களையலாம், நகம் வெட்டிக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆக இந்த 10 நாட்கள் நல்லறங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களுக்கு விசேஷமான அமல்கள்லாம் ஒண்ணும் இல்லை, பாவம் செய்யாமல் இருந்தாலே போதும். இந்த 10 நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும். திக்ருகள் அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹ்மான், அர் ரஹீம் அர் ரஹீம் போன்ற திக்ருகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று தஸ்பீஹுகள் செய்ய வேண்டும். அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் இந்த 10 நாட்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுக வேண்டும். அதிகமான முறையிலே முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பிறை 1 முதல் 9 வரையிலும் நோன்புகள் நோக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற அமல்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். தக்பீர் கூறலாம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படிங்கிற தக்பீரை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகமாக கூறலாம் என்பதையும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையானவர்களே, இந்த 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள், பிறை 1 இலிருந்து 9 வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆண்டுகள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில ஆண்டுகள்ல 1 முதல் 9 வரைக்கும் நோன்பு வைக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்கன்னா, தொடர்ந்து வச்சிருந்தாங்கன்னா அது கடமையா போயிடும், சமுதாயம் தவறாக நினைத்துக் கொள்ளும் என்பதற்காக
சில ஆண்டுகள்ல 9 நாட்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. சில ஆண்டுகள்ல 9 அன்று மாத்திரம், அதாவது அரஃபா தினத்தில் மாத்திரம் நோன்பு வைத்ததாக இருவேறு ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்னு உமர், அதாவது ஹப்சா பின்த் உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி என்ற நூல்ல 2373வது செய்தியாகவும் 5354வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், 4 காரியங்கள் லம் யகுன் யதஉஹுன்ன அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதை விட்டதே கிடையாது. என்ன 4 காரியங்கள்? ஒன்று சியாமு ஆஷூரா, முஹர்ரம் பிறை 10 அன்று நோன்பு நோட்பதை ரசூலுல்லாஹ் விட்டதே கிடையாது. இரண்டாவது என்ன அப்படின்னா அல் அஷ்ர, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களில் வைக்கின்ற நோன்பு. 10ஆவது அன்னைக்கு வச்சிடக்கூடாது, ஏன்னா அன்னைக்கு பெருநாள், அன்னைக்கு நோன்பு நோற்பது ஹராம், தடை செய்யப்பட்ட காரியம். அப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் 9 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். சலாசத் ஐயாமின் மின்குல்லி ஷஹரி, ஒவ்வொரு மாதமும், அதாவது இஸ்லாமிய மாதம் முஹர்ரம் சஃபர் இந்த மாதங்கள்ல 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். ரகஅத்தைனி கபலல் கதாத்தி, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்தை விட்டதே கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு முக்கியமான சுன்னத். அந்த சுன்னத்தை கட்டாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள் என்பதையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். சில மாதங்கள்ல, சில ஆண்டுகள்ல 9 நாட்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க, அந்த 9வது அன்னைக்கு மட்டும் நோன்பு வைப்பாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 2010வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேருடைய ஹதீஸ் 2 வகையான கருத்துக்களை சொல்கிறதே என்றால் 2ம் உண்மைதான். சில ஆண்டுகள்ல 9 நாட்களும் நோன்பு வைப்பார்கள், அதுவும் சமுதாயம் வைப்பது கூடும். சில வருடங்கள்ல 9வது அன்று மாத்திரம் வைப்பார்கள். அவ என்ன காட்டுது? அன்னைக்கு மட்டும் வச்சா கூட போதும், 9 நாள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம்லாம் கிடையாது. வைத்தால் நன்மை, வைக்காவிட்டால் அது பாவம் அல்ல என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆக இந்த 10 நாட்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த மாதிரி திக்ருகளை நாம் செய்ய வேண்டும். குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுக வேண்டும். அதிகமாக தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும். முடிந்தால் 9 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். இல்லை என்றால் 9வது அன்று அரஃபா நோன்பாவது நாம் வைக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முடி களைவது கூடாது, நகம் வெட்டுவது கூடாது என்பதை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி, நசாயி, அபூதாவுத், இப்னு மாஜா போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ரஆ ஹிலால தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை ஒருவர் கண்டால், அராத ஐயுலஹிய, உலஹியா கொடுக்க அவர் நாடினால், ஃபலா யஉகுதுன்ன மின் ஷஅரிஹி, ஃபலா யஉகுதன்ன மின் ஷஅரிஹி, உடலில் உள்ள எந்த முடிகளையும் அவர் களைய வேண்டாம். வலா மின் அக்ஃபாரிஹி, நகங்களையும் அவர் வெட்ட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, தலையில நோய் வந்துருச்சு, ஏதாவது சிரங்கு வந்து விட்டது, கையில ஏதாவது விரல்கள்ல அடிபட்டு இருக்குது, நகம் தொங்குது அப்படின்னா அப்ப வெட்டிக்கலாம், தப்பே கிடையாது. நகத்தை வெட்டி கொள்ளலாம், முடி வெட்டி கொள்ளலாம்.
சில பேரு திடீர்னு பல்வலி வந்துடும் இந்த 10 நாள்ல, அவர் குர்பானி கொடுப்பவருக்கு இருப்பாரு, பல்ல புடுங்காமலே இருந்துட்டு இருப்பாங்க. பல்லைதான் எடுக்கலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. நகம் வெட்டுவது கூடாது, முடி வெட்டுவது கூடாது, அவ்வளவுதான். சில பேருக்கு 10 நாள்ல ஹத்னா செய்யலாமா ஆண் குழந்தைகளுக்குன்னு கேட்கிறாங்க. தாராளமாக செய்யலாம், ஹத்னா செய்யலாம். பல்வலி வந்தால் பல்லை எடுத்துக் கொள்ளலாம். நகம் முடி களையாமல் இருப்பது நல்லது. ஒருத்தர் நகம் வெட்டிட்டாரு, ஒருத்தர் முடி வெட்டிட்டாரு, குற்றமா அப்படின்னா குற்றம் கிடையாது. அப்ப வெட்டாமல் இருப்பது நல்லதுதானே தவிர அது கட்டாயம் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை திங்கட்கிழமை, அதாவது 18ஆம் தேதி, இந்த 1447ஆம் ஆண்டு நாளை திங்கட்கிழமை துல்ஹஜ் பிறை 1 பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலை பிறை 1. அதுல இருந்து நம்ம கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கும். வியாழக்கிழமை துல்ஹஜ் பிறை 10 அன்று நாம் பெருநாள் கொண்டாடுவோம். அப்போ அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நாளை இரவு முதல் அவர்கள் குர்பானி பிராணி அறுபடுகின்ற வரையிலும் நகம் முடி களையாமல் இருப்பது நல்லது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 10 நாட்கள் நன்மைகள் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் பாவத்தை விட்டும் தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.